ஸ்ரீராம நவமி விஷ்ணுவின் 7வது அவதாரமாக கருதப்படும் ராமனின் பிறந்த நாளை கொண்டாடும் ஒரு பண்டிகையாகும். இந்த விழா வசந்த காலத்தில் சைத்திர நவராத்திரியின் ஒரு பகுதியாகும். சுக்லபட்ச அல்லது வளர்பிறையில் இந்து சந்திர ஆண்டின் சித்திரை மாதத்தின் 9ஆம் நாள் வரும் நவமியில் கொண்டாடப்படுகிறது. அதனால் இது சித்திரை மாத சுக்லபட்ச நவமி என்றும் அழைக்கப்படுகிறது. தீமையின் மீதான நன்மையின் வெற்றியையும் அதன்மத்தை வெல்லும் தர்மத்தை நிலைநாட்டுவதையும் குறிக்கும் வகையில் இவ்விழாவின் முக்கியத்துவம் உள்ளது. சூரிய குல வழித்தோன்றல்கள் ராமனின் முன்னோர்கள் என்று நம்பிக்கையினால் அதிகாலையில் சூரியனை வணங்குவதன் மூலம் ராம நவமி விழா கொண்டாடப்படுகிறது. ராம நவமி அன்று ராமரை தரிசிக்க அயோத்தி செல்ல வேண்டும் என்பது அனைவரின் கனவாக இருக்கும். ஆனால் அது எல்லோராலும் முடியாது. அந்த குறையை போக்கும் வகையில் நமது சென்னையில் பிரம்ம வித்யா மந்திர் அமைப்பின் சார்பில் சென்னையில் அயோத்தியா என்ற தலைப்பில் கம்ப ராமாயணத்தின் 6 காண்டங்களை 90 நிமிடங்களில் அரங்கேற்றிய சொற்பொழிவு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பிரம்ம வித்யா மந்திர் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற ராம நவமி பௌத்சவம் மற்றும் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் விழாவில் ஆன்மீக செம்மல் R கோபாலாஜி, தலைவர் விஸ்வத் பிரசாத் மற்றும் எம் கிருஷ்ணன், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பாராங்குசன் ஆகியோருக்கு விருது வழங்கப்பட்டது. ஸ்ரீராமரின் கதையை விவரிக்கும் இந்து இதிகாசமான ராமாயணத்தில் உள்ள 6 காண்டங்களை பற்றி விவரித்த ஆச்சாரியாஜி அவர்களின் பாராயணத்தை தற்பொழுது பார்க்கலாம். ஸ்ரீராம ராம 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 ராம் ஸ்ருங்கார ராம 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 ராம் ராம 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 ராம் ஸ்ருங்கார ராம 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 ராம் ஸ்ருங்கார ராம ராம். ஒரு யஜ்யம் நடந்து முடியறது அப்படின்னா முடிவுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய அந்த கிருத்தஜ்ஞத்தையை தெரியாம விட்டுறக்கூடாது. ஏன்னா ராமாயணத்தினுடைய ஆரம்பமே அவன் கேள்வி கேட்கறது எதுல கேட்கறா அப்படின்னா கோன்வஸ்மின் குணவான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. குணம் உடையவன், அனைத்து குணங்களும் பொருந்தியவன் இருக்கிறானா யாராவது அப்படின்னு சொல்லி ஒரு 16-17 குணங்களை கேட்கிறார். அதற்கு நாரத மகரிஷி ஒரு 60 குணங்களை சொல்லி இப்படி ஒருத்தன் இருக்கான். ஈஸ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாமஹா பிரபவா. ஸ்ரீராமன் அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கிறாரப்பா அப்படின்னு சொல்லி வால்மீகியோடைய வாக்கியானுசாரத்தில் இது ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்ரீராமருடைய சரித்திரம் இன்னும் பிறக்கல, சரித்திரம் இன்னும் எழுதப்படலை, சரித்திரம் நிகழ்ந்து விட்டது ஆனால் இன்னும் எழுதப்படவில்லை. அந்த விஷயத்தை கண்டிப்பாக எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இந்த தேவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆசைனா அந்த சமயத்துல மாத்திரம் தர்மத்தை சம்ரக்ஷணம் ஆன போராது. அந்த தர்மத்தை ஸ்திதியில வச்சிருக்கணும் அப்படின்னா அதற்கு மகரிஷிகள் தேவை. அந்த மகரிஷிகளுடைய ரூபத்துல அப்ப இருக்கக்கூடிய சமகாலத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ வால்மீகி மூலமா தான் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி வால்மீகி மகரிஷியை தேர்ந்தெடுத்து வால்மீகியினுடைய ஆசிரமத்தில் ஸ்ரீ பிரம்மாஜி விட்டார். அதற்கு முன்னவே வால்மீகியினுடைய வாக்கில் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் மானிஷாத அப்படின்ற இன்னொரு ஸ்லோகத்துல எப்படி அந்த ஸ்லோகமானது அந்த வேடுவனை சபிக்கும் வண்ணம் இருந்தாலும் அந்த ஸ்லோகங்களுடைய அமைப்போடைய உள்ளர்த்தத்தை எடுத்து பார்த்தால் அது சாட்சாத் மகாவிஷ்ணுவுக்கும் லக்ஷ்மிக்கும் செய்யக்கூடிய மங்களாசாசன ஸ்லோகமாக அமைந்து அவர் வாயிலிருந்து பெறப்பட்டு வந்தது. அப்படி அவர் வாயிலிருந்து பெறப்பட்டு வந்த போது மைண்ட்ல யோசிச்சுட்டே இருந்தார், எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் என் வாயில வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டே அவருடைய ஆசிரமத்துக்கு வரும் பொழுது அங்க பார்த்தா பிரம்மாஜி வாங்கோ அப்படின்னாரு. என்ன பிரம்மாஜி வந்திருக்கேன்னு சத்காரம் பண்ணதுக்கு அப்புறம், ஆமா என்னை விட்டுட்டு என் ஒய்ஃபும் ஆற்ற விட்டுட்டு வந்துட்டா, என் பையனும் என்ன ஆற்ற விட்டு வந்துட்டான், நான் மட்டும் தனியா இங்க என்ன பண்றதுன்னு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாரு. பையன் யாரு? நாரதர். அவர் எப்பவுமே வீட்டுல இருக்க மாட்டார். பிளஸ் இங்க கிளம்பி வந்துட்டார் வால்மீகி கிட்ட. இப்போ அந்த ஸ்லோகம் வால்மீகியோடைய நாக்குல வந்தது மூலமா சரஸ்வதியும் கிளம்பி வந்துட்டா. எனக்கு வேற என்ன வேலை, நானும் கிளம்பி வரேன், எனக்கு சிருஷ்டி பண்ற வேலை. இப்ப சிருஷ்டி பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா இந்த ஆதி காவியமான ஸ்ரீராமனை ராமருடைய சரித்திரத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு கிளம்பி வரார்.
அப்போ வால்மீகிக்கு ஒரு சின்ன அச்சம் ஏற்படுறது மனசுல. என்ன அப்படின்னா, ஸ்ரீராமருடைய சரித்திரத்தை போய் என்ன எழுத சொல்றீங்களே அப்படின்றார். அப்போ பிரம்மாஜி வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறார், வால்மீகி நீங்க பாட்டுக்கு கண்ணை மூடிண்டு எழுதுங்க. உண்மையாவே கண்ணை மூடிண்டு தான் ஒரு தியானத்துல தான் எழுதணும். உங்களால் தவறாக ஒரு ஸ்லோகமும் எழுத முடியாது. நீங்கள் எதை எப்படி எழுதினாலும் அந்த ஸ்லோகம் ராமனனுடைய புகழை அதிகப்படுத்தும் வண்ணமாகவே அமையும். இது என்னுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு கொடுக்குறார். என்ன ஒரு அஷூரன்ஸ், என்ன ஒரு ஆசீர்வாதம். அந்த மாதிரி கொடுத்து ஆரம்பிக்கிறார். வால்மீகியும் வந்து இந்த மகத்தான காவியத்தை வந்து அற்புதமா வந்து ராமர் பட்டாபிஷேகம் மட்டும் எழுதி முடிக்கிறார். ராமர் பட்டாபிஷேகம் மட்டும் எழுதி முடிச்ச உடனே அதை வந்து ஏற்புடைய பாத்திரங்களாக இருக்கக்கூடிய அவருடைய ஆசிரமத்தில் வாழ்ந்து வரும் அவருடைய சிஷ்யர்களான குஷல் அவர்களிடத்தில் இந்த காவியத்தை வந்து பூரணமாக சொல்லி கொடுக்கிறார். இப்போ அவளும் நன்னா படிச்சுட்டா. அவளும் வந்து நச்சிகேதன் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். என்னது, ஒரு தடவை சொன்னா டக்குன்னு பிடிச்சுட்டா. அதுல இன்னுமே அவளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, வால்மீகி எழுதின எந்தெந்த ஸ்லோகம் எந்தெந்த பாவத்துல இருக்கோ அந்தந்த பாவத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த காந்தர்வத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய வல்லுநர்களாக இருந்தாலாம். காந்தர்வம் அப்படின்னா என்னன்னா, சோகமான ஒரு ஸ்லோகம் வருது அப்படின்னா அதற்கான ராகமும் இதுவும் மெட்டமைக்கிறது வந்து வேற மாதிரி இருக்கணும். இதே ஜெயத்யதிபலோ ராமஹா அப்படின்ற ஸ்லோகம் வந்ததுன்னா அது வந்து ஒரு கம்பீர நாட்டையில இருக்கணுமா. யுத்தத்துக்கு எல்லாரும் பெறப்படுறா அப்படின்னா அது வந்து நாட்டை, கம்பீர நாட்டை, அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கணுமா. ஸ்ருங்கார ரசம் வரும்போது இந்த ஆனந்த பைரவி, ரீதிகோளை, அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த எல்லா ஞானமும் தெரிந்தவர்களாக குஷலவர்கள் இருந்தார்கள். மேலும் தபஸ்வி கோலத்தில் இருந்தார்கள். மேலும் ஆசிரமத்தில் வளர்ந்த பசங்க. இதுக்கும் மேல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், குஷலவர்களுக்கு தெரியாத விஷயம் என்ன, அவர்களுடைய தந்தையார் யாரு, ஸ்ரீராமர். அந்த ராமரை பற்றி புகழ்ந்து பாடினார்களே வழிந்து, அந்த புகழ்ந்து பாடுகின்ற ராமன் தான் நம்மளுடைய தந்தைன்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து இந்த ஸ்ரீமத் ராமாயணம், வால்மீகி ராமாயணம் என்பது அரங்கேறப்படுகிறது. ரிஷிமுனிவர்கள் முன்னால் அரங்கேறப்படும் பொழுது அந்த அந்த காவியத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அந்த காவியத்தில் இருக்கக்கூடிய பக்தி, அந்த காவியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிஷ்டை அந்த ரிஷிகளுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்து அந்த விஷயம் வந்து அப்படியே பரவ ஆரம்பிச்சுதான். அப்படியே பரவ ஆரம்பிச்சு அயோத்தியாங்கிற புரிக்குள்ள உள்ள வந்த உடனே அற்புதமான இந்த கானம் கேட்கறது. அற்புதமான இந்த கானம் கேட்கும் பொழுது ஸ்ரீராமருடைய காதுகளை வந்து எட்டுகிறது. ஸ்ரீராமருடைய காதுகளை வந்து எட்டும் பொழுது அப்படி பார்க்கிறார். பின்னால் சத்ருகனன், ராமருக்கு பக்கத்தில் பரதன். அப்படியே மை மறந்து கேட்கிறாராம் ராமர். இதுதான் சரியான தருணம் என்று பரதன் வந்து சொல்லுகிறார். அண்ணா, அவர்கள் வால்மீகியினுடைய சிஷ்யர்கள், அவர்கள் வந்து ரிஷிகுமரர்களை போல் தெரிகிறார்கள். அப்படிப்பட்ட ரிஷிகுமரர்கள் வந்து அண்ணா, அவர்கள் உம்முடைய குழந்தைகளாக தென்படுகிறார்கள். ஏன் சத்ருகனன் பின்னாடி இருக்கான்னு சொன்னேன்னா, என்று சீதைக்கு பிரசவமானதோ அன்று சத்ருகனன் வந்து வால்மீகியின் ஆசிரமத்திற்கு சென்றிருந்தான். அதனால வந்து 2 குழந்தைகள் ட்வின்ஸ் பிறந்தது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து அயோத்திக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு நியூஸ். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே வந்து ராமர்கிட்ட வந்து மாதிரி சில வருஷங்கள் ஆன பிறகு அவர்கள் அந்த ராமாயண கானத்தை அரங்கேற்றும் பொழுது ராமர் அதை பார்த்து நம்மளுடைய அஸ்வமேத சபையில் வந்து அவர்களை பாடச் சொல்லும் அப்படின்னார். அப்ப ராமர் என்ன பண்ணாரா, அஸ்வமேத சபையில வந்து அந்த ராமாயண கானமானது நடந்துட்டு இருக்கும் பொழுது முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய சேர்ல சிம்மாசனத்துல உட்காந்தாராம். அதுக்கப்புறம் கீழே இறங்கி உட்காந்தாராம். அதுக்கப்புறம் வந்து மற்றவ மாதிரி என்ன பண்ணாராம், ராமர் ஓவர்டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து இப்படி உட்காந்து கேட்க ஆரம்பிச்சாராம். அப்படிப்பட்ட ஒரு காந்தகமாக
இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீராமனுடைய கதையை ஆரம்பித்து பட்டாபிஷேகத்தோடு முடித்து விட்டார். ராமர் வந்து அதுக்கு மேலே அப்படின்னு, அதுக்கு மேலே எங்களுக்கு சொல்லி தரல, இவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நான் இது தர வேண்டும், என்னது, தட்சிணை தர வேண்டும், பொண்ணு செல்வங்கள்லாம் தர வேண்டும் அப்படின்ன உடனே அவன் என்ன சொல்றாளா, எங்களுக்கு தர வேண்டாம், நீங்க வந்து எங்களுடைய குருவுக்கு கொடுத்துருங்கோ, ஆச்சாரியாய பிரியமாக மா வியவச்சேத்சி. குரு சிஷ்யர்களுக்கு லோகத்துல போய் ஏதாவது கிடைச்சதுன்னா அதை எடுத்துன்னு வந்து குரு கிட்ட கொடுக்கணுமா. இது வந்து தைத்திரிய உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு வச்சனம் இருக்கு. அந்த மாதிரி அவ வந்து எல்லாமே நீங்க எதுக்கு கொடுத்துருங்க, நீங்க யாரு அப்படின்னோடனே எங்களுடைய குரு வால்மீகி அப்படின்னு சொல்லி செய்தி பண்ண உடனே வால்மீகி மகரிஷி வந்து இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சீதையை கூட்டின்னு அந்த சபைக்கு வரார். அந்த சீதையை கூட்டின்னு அந்த சபைக்கு வந்த உடனே அந்த சபைக்கு வர, அந்த சபையில் சீதையை ராமன் பார்க்க, ராமர் சீதையை பார்க்க, மனதிற்குள் 1000 விதமான எண்ணங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டாலும் தன்னுடைய காம்பீரியத்தில் கொஞ்சம் கூட குறைத்து கொள்ளாமல் ராமர் அப்படியே அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி ராஜா முகத்தை வைத்து கொண்டு இருந்தபடி இருக்கும் பொழுது ராமன் வந்து சொன்ன சொல்லை பயன்படுத்தி வால்மீகி வந்து நீங்கள் ஏதாவது கொடுக்க நினைத்தீர்களே ஆனால் சீதையை நீங்கள் மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, சீதையை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா ராமர் வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நான் வந்து என்னுடைய அயோத்தியா மக்களுக்கு ஒரு சேவகனாக இருப்பதனால் அயோத்தியா மக்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் நான் சீதையை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமே ஆனால் மீண்டும் சீதை அக்னி பரீட்சைக்கு உள்ளாக வேண்டும் என்று சொல்ல உடனே இன்னொரு அக்னி பரீட்சையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சீதா மாதா பிரார்த்தனை செய்த பிறகு சீதா மாதா புவிக்கு வந்த வேலையும் முடிந்ததனால் பூ பிளந்து ரத்தன சிம்ஹாசனம் வந்து சதிகள் எல்லாம் சூழ்ந்திருக்க அந்த ரத்தன சிம்ஹாசனத்தில் சீதை வந்து எங்கிருந்து வந்தாலும் அங்கேயே பூமிக்குள் சென்றாள். ராமன் மிக துயரம் அடைந்தார், ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். அந்த மாதிரி அவளுடைய ரோலை முடிச்சுட்டு பல காலங்கள் அதற்கு பிறகு ராமர் வந்து ஆட்சி பண்ணிட்டு அவருமே வந்து காலத்தினுடைய கட்டாயம் மற்ற விஷயங்கள்னால அவருமே வந்து சரையு நதி தீரமாக மீண்டும் ராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்ருக்னன் எல்லாருமே வந்து திருப்பி வந்து சொர்க்காரோகணமாயி திருப்பி வைகுண்ட பத்தியாக சங்கு சக்கர கதா ஹஸ்தே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தம் புண்டரீகாட்சம் ரக்ஷமாம் சரணாகதம் என்று மீண்டும் வைகுண்டத்துக்கு சென்றார். சரி, இதுல ராமாயணம் எங்க வந்தது? அந்த குழந்தைகள் பாடினா இல்லையா, எங்கேருந்து அப்படின்னா புத்திரபாகியம் இல்லாமல் மனதில் மிக மிக அனைத்து விதமான உலகத்தினுடைய செல்வங்களும் கீர்த்திகளும் இருந்தும் தனக்கொரு மகன் இல்லாமல் மனதில் கிளேசத்துடன் இருந்த ஸ்ரீ தசரதனிடத்திலிருந்து இந்த கதையானது ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது தசரதன் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து புத்திரனை பெற வேண்டும் என்று மனதில் எண்ணும் பொழுது அப்பொழுது கூட இருந்த சுமந்திரனுடைய ஆலோசனைக்கு இணங்கி ரோமபாதர் என்ற ஒரு ரிஷியை போய் பார்த்து, ரோமபாதர் என்ற ராஜாவை பார்த்து, அந்த ரோமபாதருக்கு மருமகனாக இருக்கக்கூடிய ரிஷ்யஸ்ருங்கர் என்கின்ற மகரிஷியை அழைத்து புத்திரகாமேஷ்டி செய்ய வேண்டும். அந்த ரிஷ்யஸ்ருங்கர் மிக மிக தபஸ்வி, அவருடைய தந்தையார் விபாண்டகர், அவரை பூர்ண நைஷ்டிக பிரம்மச்சரியாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் காலத்தின் கட்டாயத்தினால் ரிஷ்யஸ்ருங்கரானவர் ரோமபாதரனுடைய அங்கதேசத்துக்கு வந்தன்று பெய்த மழை, அந்த மழையையும் அந்த விருஷ்டியையும் ஜனங்களுடைய சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரோமபாதர் தன் மகள் சாந்தாவையே வந்து ரிஷ்யஸ்ருங்கருக்கு மனைவியாக்கி தன்னுடனே வைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட ரிஷ்யஸ்ருங்கர் தான் சரியான ஆளு, தசரதருக்கு சரியான புரோகிதராக இருப்பார், தசரத்தினுடைய அஸ்வமேதத்தை நிறைவேற்றுவதற்காக அப்படின்னு அங்கேருந்து அயோத்தியாவுக்கு வந்து நீங்க அவரை அனுப்பணும்னு சொல்லி ரிஷ்யஸ்ருங்கர் வந்து வாரமா வசிஷ்டரனுடைய தலைமையில எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி பெரிய அஸ்வமேத யாகமானது நடந்து, அந்த அஸ்வமேத யாகத்தை முடிக்கும் பொழுது
முடிக்கும் பொழுது அதர்வண வேதத்தில் இருக்கும் பிரயோகமான புத்திரகாமேஷ்டி யாகத்தை நான் உனக்காக செய்து வைக்கிறேன் தசரதா என்று சொல்லி, பலன் ஏதோ அப்புறம் ஏற்பட போவதல்ல, அன்றே அந்த அக்னியிலிருந்து அக்னி தேவன் வந்து உருகொண்டு ஒரு பரம தேவனாக வந்து ஒரு அற்புதமான அமிர்த கலசத்தை கொடுத்து, அந்த அமிர்த கலசத்தை வந்து தன்னுடைய 3 மனைவியாருக்கும் கொடுத்தார். அந்த 3 மனைவியார் 3 பாகமாக சாப்பிடாமல் அதை வந்து யார் மட்டும் 2 வாட்டி சாப்பிட்டா? சுமித்ர மட்டும் 2 வாட்டி சாப்பிட்டா. அதனால வந்து அது பின்னப்பட்டதனால அது பின்னப்படணுன்றது வந்து விதி. பாராயணத்தின் 2வது பாகம் தொடரும்.